முதல்ல கமலஹாசன் வந்து சினிமா தியேட்டரில் கவுண்டரில் மட்டும்தான் டிக்கெட் விற்கணும், நிர்ணயித்த கட்டணத்துக்கு தான் டிக்கெட் விற்கணும்னு அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் சொல்வதற்கு தயாராங்கிறது முதல்ல. அவருடைய ஊழலே எங்கே தொடங்குதுன்னா, சினிமா தியேட்டரில் கவுண்டரில் விற்க வேண்டிய டிக்கெட்டை கொண்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் அதை முதல்ல அவர் கண்டித்து அறிக்கை விட்டு அரசாங்கத்துக்கு போகிற வரி இழப்பை அவர் தவிர்க்க வேண்டும். அதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய முதல் சேவை. ரெண்டாவது, ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து தான் முதல்ல ஒரு குரல் கொடுத்தார். அப்போ என்ன, முழு வருமானமும் மக்களுக்கு வரி செலுத்தப்படாமல் அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி வந்து மக்களுக்கு வருகிறது. அப்போ மக்களுக்கு வரி வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா? மக்களுக்கு வரியே செலுத்தாமல் முழு வருமானமும் அந்தந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறவங்களே எடுத்துக்கிறதா? ஒரு படத்தில் ஒரு நடிகர் வந்து நடித்து திறமையாக நடிக்கிறாரு, அதுக்காக அவருக்கு ஊதியம் வந்து 50 கோடி ரூபா, 75 கோடி ரூபா, 25 கோடி ரூபாயா? இதில் மக்களுக்கு ஏன் ஒரு பங்காக வரி செலுத்தக்கூடாது? அந்த வரி பணத்தை வச்சு காலேஜ் கட்ட, ஸ்கூல் கட்ட, ரோடு போட, ஹாஸ்பிட்டலுக்கு வைத்திய சிகிச்சை செய்ய, இந்த மாதிரி பயன்களுக்கு பயன்படுத்தலாமல்ல. இதுதான் நம்முடைய அம்மா அரசினுடைய நோக்கம். இதை வரி போடணும்னு சொன்னதுனால தான் அவருக்கு இப்போ மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போட்டதுனாலையும் மாநில அரசாங்கம் கேளிக்கை வரி போடணும்னு சொன்னதுனாலையும் தான் அவருக்கு வருத்தம். அவருடைய வருவாய்க்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர் அரசியலுக்கு வருகிறார். அதே நேரத்தில் கடந்த திமுக ஆட்சியில் தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்ட பொழுது, பனையூர் இரட்டை கொலை வழக்கு நடைபெற்ற பொழுது, சென்னை ஹைகோர்ட்டில் தீப்பற்றி எரிந்த பொழுது போலீஸ் ஸ்டேஷனே தீப்பற்றி எரிஞ்சது, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மண்டை உடைக்கப்பட்டார் திமுக ஆட்சியில், 2G ஊழல் நடந்தது திமுக ஆட்சியில், உலகமே வேதனைப்படக்கூடிய அளவில் 2G ஊழல் 1,76,000 கோடிக்கு ஊழல் நடைபெற்றதாக வந்தபோதெல்லாம் கமலஹாசன் அப்பவும் தமிழ்நாட்டில் தான் இருந்தார். அப்பவும் இதே பேரோடும் புகழோடு தான் இருந்தார். அப்போ ஏன் அவர் இதை பற்றியெல்லாம் கண்டிக்க முன் வரல? இப்போ திரைப்படத்திற்கு வரி என்று சொன்னவுடன் அரசுக்கு வருவாயை பெருக்குவதற்காக அரசாங்கம் முயற்சிக்கும் பொழுது அவருக்கு கோபம் வருது. அதனால தான் அவர் இந்த மாதிரி பேசுகிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் அவங்க மெயில் அட்ரஸ் இருக்குது. எந்த குற்றச்சாட்டுலையும் எந்த மினிஸ்டர் ஆள்படுத்தப்படலை. நான் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டுக்கு முதல்ல வரி கட்டாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு நடிகர் கமலஹாசன் வந்து பதில் சொல்லணும். இருக்கலாம். திமுகவுடைய செயல் தலைவருக்கு எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக அவர் வந்து பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்டார். அது எதுவுமே வெற்றி பெறவில்லை. கடைசியாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அவருக்கு எங்களுக்குள்ள நாங்கள் பிரச்சனை பண்ணி பிரிந்துடுவோம், அதன் மூலமாக இவர் வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்று ஸ்டாலின் நினைத்தார். அதுவும் நடக்கலை. ஒருவேளை அவருடைய தூண்டுதலும் அதில் இருக்கலாம். அந்த தெரியாத விஷயம், யார் போய் பார்த்தீங்க? அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை பற்றி கேட்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அரசாங்கம் நல்லபடியாக மக்களுக்கு, எடப்பாடியாருடைய அரசாங்கம் மக்களுக்கு நல்லபடியாக சேவை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையான ஒரு முதலமைச்சராக, யார் வேணாலும் எப்போ வேணாலும் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக, ஈஸி டு அப்ரோச். எப்போ வேணாலும் ஒரு குறைபாடு இருந்தால் மக்கள் போய் சாதாரணமாக சந்தித்து அவரிடம் எடுத்து சொல்லத்தக்க வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எனவே தமிழக மக்கள் இவருடைய முதலமைச்சருடைய ஸ்தானத்தை விரும்புகிறார்கள். இவருடைய சேவையை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தையும் கட்சியையும் சிறப்பான முறையில் நாங்கள் ஒன்றுபடுத்தி நன்றாக நடத்துவோம். எக்காரணத்தை கொண்டும் திமுக என்கிற குடும்ப கட்சியை, குடும்ப ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதெல்லாம் இல்லை, அதை பற்றி பிரச்சனையெல்லாம் இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. மக்களுடைய இயக்கமாக அதிமுக இருக்கிறது. தமிழக மக்கள் விரும்புகிற இயக்கமாக அதிமுக இருக்கிறது. எனவே இந்த அதிமுகவுக்கு சோதனை வந்தால் அந்த சோதனையிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவையாக அதிமுக மீண்டும் வெற்றிகரமாக எழும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.